வணக்கம். ஒரு டிஜிட்டல் கேமராவுல ஐஎஸ்ஓண்டா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். ஐஎஸ்ஓண்டா என்னன்னு உங்கள பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, தற்காலத்துல வர்ற டிஜிட்டல் கேமராவுல டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓன்ட்டு ஒரு விடயம் இருக்குது. அத பத்தி தெரியாத ஆட்களுக்கு தான் இன்றைக்கு இந்த பதிவு. இப்ப நாங்கள் பார்க்க போற ஐஎஸ்ஓ, டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இந்த 2 விடயமும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி 2க்கும் பொருத்தமா இருக்கும். முதல்ல ஐஎஸ்ஓண்டா நாங்க என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஒரு டிஜிட்டல் கேமராவுல எப்படி ஒரு படம் எடுக்கப்படுதுன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஒரு கேமராவில் லென்ஸுக்கால வர்ற ஒளிக்கட்டை அந்த மெயின் சென்சரில் பட்டு அந்த மெயின் சென்சரால் உருவாக்கப்படுற அந்த டிஜிட்டல் சிக்னல் படமாகவோ வீடியோவாகவோ பதிவு செய்யப்படுற ஒரு செயற்பாடு தான் அடிப்படையாக ஒரு கேமராவில் நடைபெறுது. இந்த செயற்பாட்டில் ஒரு ஒளிப்படம் தோற்றுவிக்கப்படையில பேஸ் ஐஎஸ்ஓண்டு ஒரு விடயம் கேமராவில் இருக்குது. பேஸ் ஐஎஸ்ஓண்டா என்னன்னு பார்ப்போம். ஒரு கேமராவில் துல்லியமான உயர்ந்த டைனமிக் ரேஞ்ச் உள்ள மிகவும் தெளிவான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு போதுமான ஒளி தேவை. போதுமான ஒளி இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ஐஎஸ்ஓ விடயத்தை அதிகரித்து வெளிச்சத்தை கூட்டி படங்களை உருவாக்குறோம். ஒரு கேமராவில் காணப்படுற ஆக குறைஞ்ச ஐஎஸ்ஓ அளவு தான் பெரும்பாலும் ஒரு கேமராவில் பேஸ் ஐஎஸ்ஓவா இருக்கும். அதுக்கு மேலதிகமாக ஐஎஸ்ஓவை அதிகரித்து செல்லும் சந்தர்ப்பத்தில் அந்த கேமராவுக்கு உள்ள இருக்கிற வீடியோ ஆம்பிளிஃபையர் சுற்றால அந்த படம் ஒளி கூட்டப்படும் சந்தர்ப்பத்தில் வீடியோ நாய்ஸ், வீடியோ கிரெயின் என்று சொல்லப்படுற அந்த விடயம் அதில் அதிகமாக உருவாகும். அப்படி உருவாக போய்க்க அந்த படத்தின் துல்லியத்தன்மை இழக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு தான் தற்காலத்தில் வர்ற டிஜிட்டல் கேமராக்கள்ல டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ என்ற விடயம் காணப்படுது. இது ஒவ்வொரு கேமரா ரகத்துக்கும் வித்தியாசமாக காணப்படும். நான் உதாரணமா சில அளவுகளை வைத்து இந்த இடத்துல கதைக்க போறேன். இப்போ நாங்கள் டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓண்டா என்னென்று பார்ப்போம். நீங்கள் சாதாரணமா விளங்கி கொள்றதுக்காண்டி ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்றேன். டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓண்டா நீங்க இலவா புரிஞ்சு கொள்ளலாம். டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ என்ற இடத்துல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது 100 என்ற ஐஎஸ்ஓ அளவுல இருந்து 3200 என்ற ஐஎஸ்ஓ அளவு மட்டும் உள்ள ஐஎஸ்ஓ அளவுகளுக்கு ஒரு வீடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்கிட் காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 3200ல இருந்து அந்த கேமரா உச்ச எல்லை மட்டும் இரண்டாவது வீடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்கிட் காணப்படும். இந்த இடத்துல முதலாவது அளவுல இருக்கிற ஐஎஸ்ஓ அளவு மிக வெளிச்சமான இடங்கள்ல கேமராவை பயன்படுத்துறதுக்கு உதவியாகும். இரண்டாவது ஐஎஸ்ஓ வரையறைக்கு உட்பட்ட பகுதியில வெளிச்சம் குறைந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்துறதுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு இப்ப நாங்கள் பார்ப்போம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பேஸ் ஐஎஸ்ஓல வைத்து நாங்கள் ஒரு கேமராவை பயன்படுத்தி படங்களையோ வீடியோக்களையோ தோற்றுவிக்கும் போது மிகவும் தெளிவான படங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு கேமராவை பயன்படுத்தி வெளிச்சம் குறைந்த சூழ்நிலையில் நாங்கள் பயன்படுத்திக்க இரண்டாவது பேஸ் ஐஎஸ்ஓ வரம்பை கடக்கும் சந்தர்ப்பத்தில் 3200 ஐஎஸ்ஓ பேஸ் ஐஎஸ்ஓவாக தொழிற்படும். 3200 ஐஎஸ்ஓ அளவில் வீடியோ நாய்ஸ், வீடியோ கிரெயின் மிகவும் குறைவாக காணப்படும். இதே நேரம் நாங்கள் 3200 ஐஎஸ்ஓ விட குறைத்து 3000க்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் அந்த 3000 என்ற ஐஎஸ்ஓ அளவு பேஸ் ஐஎஸ்ஓ இல்லை. அப்படி இருக்கேக்க 3200ல கிடைக்கிறத விட 3000ல கிடைக்கிற அந்த அவுட்புட்டை பார்த்தோம்னா மிகவும் நாய்ஸ் கிரெயின் உள்ள ஒரு அவுட்புட்டா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இது விளங்குமென்று நினைக்கிறேன். அப்படி விளங்காதவர்களுக்கு ஒரு கேமராவை உதாரணமாக காட்டி இன்னொரு பதிவொன்று நிச்சயமா வெளியிடுவேன். ஒரு சிலருக்கு டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓண்டா எவ்வாறு புரிந்துணர்வு இருக்கும் என்றால் சென்சர் தொழிற்பாட்டை கூட்டுமண்டு அடிப்படையில் சென்சர் ஒரே மாதிரி தான் தயாரிக்கப்பட்டிருக்குது. சென்சர் தொழிற்பாட்டுக்கும் டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இல்லை. சென்சர் அவுட்புட் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சென்சரில் இருந்து தோற்றுவிக்கப்படுற அந்த டிஜிட்டல் இமேஜ் சேகரிக்கப்பட முன்னர் காணப்படுற வீடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்கிட் டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இருக்கிற கேமராக்களுக்கு வேறு வேறாக காணப்படும். ஒவ்வொரு கேமராவை பொறுத்த மட்டும் இந்த டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ லாக் ப்ரொஃபைல் சிலதுக்கு மட்டும்தான் தொழிற்படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் அந்த கேமராவை கொள்வனவு செய்த சந்தர்ப்பத்திலேயே அந்த கேமரா கம்பெனியால வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்த்தால் டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ எந்த பிக்சர் ப்ரொஃபைலுக்கு தொழிற்பட
பயன்படக்கூடிய மாதிரி இருக்குமென்று அந்த வலைத்தளத்துல போடப்பட்டிருக்கும். ஆகவே அந்த பிக்சர் ப்ரொஃபைல் மட்டும்தான் இந்த டுவல் நேட்டிவ் ISOவினால் கிடைக்கும் பயனை பெற்றுக்கொள்ள முடியும். டுவல் நேட்டிவ் ISO சம்பந்தமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு முதல் பதிவேற்றப்பட்ட பதிவில் A74 A75 இந்த 2 சோனி கேமரா பாடி கிளைம் இருக்கிற வேறுபாடை பற்றி கதைச்சிருக்கிறேன். அதை என் கார்டில் கொடுக்குறேன். நீங்க பார்க்கலன்னா பாருங்க. அதுன்ற ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த பதிவை வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.